வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். அதாவது ருப்பி சடனாக ஃப்ரைடே அன்னைக்கு டிப்ரிஷியேட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 89.25 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி இன்ஃபேக்ட் 89.48 வரைக்கும் போச்சு. இது சம்வாட் அலார்மிங் சிச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். இந்த மேக்ரோ ஃபேக்டர் ரொம்ப எசென்ஷியல். நம்ம இதை இக்னோர் பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதோட சேல்ஸ் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது, இல்லாட்டா அவங்க எந்த செக்டாரில் இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தென் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ என்ன, இபிட்டா என்ன, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸை நாம் அனலைஸ் பண்ணுறோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு வேக்கூமில் அனலைஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ், அது என்ன மாதிரி என்வாயன்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிளில் காற்று இருக்கா, இல்லாட்ட அது நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்குறது உண்டு. ஸோ அதோட இன்னொரு இதுவும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ரோட்டில் போகும்போது இன்றைக்கி இனி ஒரு ரெயின் இருக்குமா, இல்லாட்டா இன்றைக்கி வெயில் அடிக்குமா, எந்த டைமில் சைக்கிள் ஓட்டுறது பெட்டர், ஹெவி டிராஃபிக் இருக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸோட அது என்ன என்வாயன்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த டைமில் அப்படிங்கிறதையும் பார்த்து ஆகணும். இப்போ அந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் 1-2 கிடையாது, நிறைய இருக்குது. அதனால் அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பர்ஃபார்மன்ஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா மோட்டார்ஸே எடுத்துக்கோங்களேன். இந்த கம்பெனி இஸ் அ கிரேட் கம்பெனி, கரெக்டாக? அண்டு இந்தியாவோட சேல்ஸ் ட்ரெமெண்டஸாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் அதோட இது பாருங்கள், இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து அந்த டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் எவ்வளோ இருக்குது? இட் இஸ் ஒன்லி அபவுட் 20% தான். ஆனால் பேலன்ஸ் எங்கே? 80% ஜேஎல்ஆர்லேருந்து வருது. அப்போ அந்த ஜேஎல்ஆர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். கம்பெனி அசட்ஸில் ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அது என்வாயன்மெண்ட் எங்கே இருக்குது? யூரோப்பில் இருக்குது, அமெரிக்காவில் செல் பண்ணுறாங்க, சைனாவில் செல் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் ஹெவி காம்படிஷன் இருக்குது, இல்லாட்டா ரிசெஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ருப்பி சடனாக இவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகிருக்குன்னா நிறைய காரணம் சொல்லலாம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் என்னென்னா, ஆர்பிஐ இது கண்டுக்கல, விட்டுட்டாங்க. டிப்ரிஷியேட் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அண்டு இந்த ருப்பா இவ்வளோ அளவுக்கு வந்ததுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட இம்போர்ட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆக போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி குறைஞ்சிட்டு இது எப்பொழுது இருக்குமான்னு பார்த்தா இருக்காது போல இருக்குது. சடனாக பை ஜான்வரி 26 அகெயின் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு எஸ்பெஷலி ஆயில் மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஹெவியாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ப்ரைஸஸ்லாம் கூட செய்யும். தோ கவர்மெண்ட் இது வரைக்கும் அதை ஃபைனல் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாலும், பட் ஆயில் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணல, அதர் ஐட்டம்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம மேக்ரோ ஃபேக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், லைக் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம. அண்டு இதை தவிர பாருங்கள், இந்த எஃப்ஐஐஸும் வித்ரா பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதனாலையும் நம்ம ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லணும். தென் டெட் ஃபண்ட்ஸும் இப்போ வரதில்லை. ஏன்னா இந்த டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பாருங்கள், அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபார் எஃப்ஐஐஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் குறைஞ்சி போயிடும். அண்ட் அதே சமயத்தில் டாலரும் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு. நிறைய குளோபல் அன்சர்டினால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் பாதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெனி ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், இல்லாட்டா ஈவன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக மொத்தம் இந்த ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ட்ரேட் டீலும் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா, இது 90 தான் போய் நிற்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அண்டு 90 போய் நின்றுச்சுன்னா பை ஜனவரி 26 ஷோராக சொல்லிடலாம், இன்ஃப்ளேஷன் இந்த லெவலில் இருக்காது, இதுக்கு மேலே தான் போகும் அப்படின்ட்டு. பட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆல்வேஸ் நல்லது தான்.
நம்ம மாதிரி கண்ட்ரீஸில் வந்து க்ரோத் நிறைய இருக்கிற இடத்துல அண்டு சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இல்லை அப்படின்னா தென் வந்து சேல்ஸே நடக்காது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி 10 ரூபா விற்கிற ஐட்டம் லோ இன்ஃப்ளேஷனால் நாளைக்கு 9 ரூபா ஆகிடும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னம்னா அதை போய் நம்ம வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். நம்ம டெஃபினட்டாக அதை போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி, விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம ஏன் இப்போ போய் வாங்கணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வரும். இதனால் சேல்ஸ் அடிப்படும், கன்சம்ஷன் அடிப்படும், ஓல் இதே எக்கனாமிக்ஸ் இதே அடிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதனால் மேக்ரோ ஃபேக்டர்ஸையும் விட்றாதீங்க. அதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நம்ம எப்பொழுதுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்டு இன்ஃப்ளேஷன் பற்றி தெரியணும், ஜிடிபி growth அது எப்படி இருக்குன்னு தெரியணும். இந்த ஜிடிபி ஃபிகர் ஃபார் Q2 வந்து பிஃபோர் த எண்ட் ஆஃப் த மந்த் அண்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ அதையும் க்ளோஸாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் கன்சம்ஷன் எப்படி இருக்கும், அண்டு கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் எப்படி இருக்குது, எப்படி ரிட்டைல் இந்த ப்ரைவேட்டோட ஸ்பெண்டிங் எப்படி இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அடிக்கடி பார்க்குறது உண்டு. ஸோ பட் அதர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி இருக்குது அண்டு இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த ஷேர் வாங்கிறது, விற்கிறது, இல்லாட்டா நம்ம பொசிஷன் பண்ணுறது இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பற்றி டீல் பண்ணுறது உண்டு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா தட் இஸ் கன்சம்ஷன் சென்டர். ஏன்னா இது வந்து கிரேட்டாக வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ்லாம் அது ஒர்க்கிங் இன் தர் ஃபேவர் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா டேக்ஸ் கட்டு இருக்குது, தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு, தென் வந்து ஜிஎஸ்டி ரேட்டும் குறைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ஈவன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2500 இதுக்கு ரேட் ஜிஎஸ்டி ரேட் வந்து 12%லேருந்து 5% ஆகிடுது. இது வந்து வெரி குட் நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு லோவாக இருக்குது. இதனால் பீப்புள்கிட்ட வந்து நிறைய சர்ப்ளஸ் மணி இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி செக்ஷன் தட் இஸ் கன்சம்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் அது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி எடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா V2 ரிட்டைல் அப்படின்ட்டு. இவங்க வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா Q2வில் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி வந்து Tier 2, Tier 3 அந்த மாதிரி சிட்டிஸ். நம்ம இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். லைக் ட்ரெண்ட் தெர் இஸ் டாட்டாவோட குரூப். அவங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாட் ஓன்லி இந்த Tier 2, Tier 3 மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து மெட்ரோ சிட்டிஸ்லேயும் நம்ம பார்க்கலாம் அவங்களோட கடையெல்லாம். ஸோ அங்கே சேல்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கிறது உண்டு. ஆனால் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பேசிக்லி இந்த Tier 2 அண்ட் Tier 3 தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி டாமினேட்டட் இந்த நார்த் இந்தியா, இந்த ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நிறைய வந்து நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். பட் ஆஃப் லேட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணோம். இப்போ கூட ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணி நியர்லி அபவுட் 400 crores ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி அதை வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் கூட சொல்லியிருக்காங்க. வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 708 crores அண்ட் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அது பார்த்திங்கன்னா 510 crores அண்டு க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து 198 crores. இந்த க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 28%. அண்ட் எபிட்டா பார்த்திங்கன்னா 85 crores அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 12.1%. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 20.9 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 17.2 அண்ட் மார்ஜின் வந்து 2.4%. நார்மலி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், எஸ்பெஷலி இந்த ப்ராஃபிட் மார்ஜின். அண்ட் 2.4 இஸ் ரீசனபிள் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு முன்னாடி இருந்ததோட இப்போ குறைஞ்சிருச்சு. பட் டர்ன் ஓவர் வைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இவங்களுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் பார்த்திங்கன்னா 86% வந்து க்ரோ ஆகிருக்கு. அண்டு ப்ராஃபிட் கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதே டைமில் வந்து இதே வர இன்கரிங் லாஸ் இப்போ வந்து 17 crores வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நியர்லி 990% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி இவங்க ஏபிள் டு அச்சீவ் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம்.
இதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸை பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஏஎஸ்பி, தட் இஸ் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹315. அது வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். த ஆவரேஜ் பில்லிங் வேல்யூ, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இந்த மாதிரி ஸ்டோர்ஸுக்கெலாம். ஆனால் இவங்க வந்து எந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர், அதுதான் வந்து த ஹையஸ்ட் பர்சன்டேஜ், நியர்லி அபவுட் 39-40%. தென் விமென்ஸ் வேர் அண்ட் தென் கிட்ஸ், இது தவிர அது ஃபேஷன் வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கலெக்ஷன் தான். இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் இவங்களே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து இவங்களே டிசைன் பண்ணி இவங்களே ஸ்டிச் பண்ணி இவங்களுடைய ரிட்டைல் இதில் அவுட்லெட்டில் சேல் பண்ணுறாங்க. மித்த பர்சன்டேஜ் 75% வந்து அவுட் சைடில் இருக்குது. பட் ட்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஓன் பிராண்டாக தான் இருக்கும். அவங்க வந்து வெளியே யாரும் ப்ரொக்யூர் பண்ணி அதை விற்கிறதில்ல, இல்லாட்டா வெளி பிராண்ட்ஸையும் அவங்க விற்கிறதில்ல. அதனால் அவங்களுடைய ஓன் பிராண்டை தான் அவங்க விற்றுட்ருக்காங்க. பட் இவங்க வந்து அந்த மிக்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். லைக் கமிங் டு த அவங்களுடைய மெட்ரிக்ஸ், ஆப்ரேஷனல் மெட்ரிக். அனதர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி, சேம் ஸ்டோர் க்ரோத். இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா 23.4% இந்த தடவை. பட் லாஸ்ட் டைம் வந்து இதோட ஹையராக இருந்திருக்கு 34%. அண்ட் வால்யூம் க்ரோத் இந்த தடவை எவ்வளோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 58%, வித் இஸ் ஃபினாமினலி குட் அப்படின்னு சொல்லணும். போன தடவை 43% இருந்தது. பட் அதுதான் H1, தட் இஸ் த ஹோல் இயர் அப்படின்னு சொல்லணும். சேல்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் பர் மந்த், இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம அனலைஸ் பண்ணதில். இதில் வந்து ₹938 இருக்குது. தென் எம்ஆர்பி, ஃபுல் ப்ரைஸ் சேல்ஸ், தட் இஸ் எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்களோ அதே ப்ரைஸில் விற்கிறது, டிஸ்கவுண்ட்டே கொடுக்காம. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 92%. ஸோ அங்கே டிஸ்கவுண்ட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஃபுல் இதாக அந்த 92% ஆஃப் த சேல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டோர் கவுண்ட்டு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சக்ஸப் என்னென்னா இவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோம், அதே சமயத்தில் இன்வென்ட்ரியும் பைலப் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்டோரில் போனால் அங்கே நிறைய மெட்டீரியல் இருக்கணும் வாங்குறதுக்கு, ஆப்ஷன் கொடுத்தா தான் பீப்புள் வந்து வாங்க போகிறாங்க. அதனால் வந்து நிறைய இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இவங்களுடைய சேல்ஸ் இது பார்த்தீங்கன்னா கேஷ் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது கூட என்னன்னு பார்த்துலாம். இப்போ ஸ்டோர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 259, இது வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுலேயும் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குது. ரிட்டைல் ஏரியா, தட் இஸ் எவ்வளோ லேக் ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27.94 அப்படின்னு சொல்லணும். அது கூட பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஹைலைட்ஸை பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரியுது நல்லா விசிபிளாக வந்து க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கிறனாலையும் இவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்வென்ட்ரி டேஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. 124 டேஸ் இருக்குது. கிரெடிட்டார் டேஸும் 80 இருக்குது. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 45. ஸோ இந்த ROE வந்து 22.3. இதுதான் இவங்களுடைய அதர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய இன்வென்ட்ரி டேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்க வந்து நிறைய ஸ்டாக் வேறு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபார் செல்லிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ கம்பேர்ட் டு ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து இவங்களுடைய ஓன் ப்ராடக்டை விற்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, விச் இஸ் அபவுட் 25%. பட் ட்ரெண்ட் வந்து 100% அவங்களுடைய ஓன் இது தான் விற்றுட்ருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் லைக் ஜூடியோவில் எப்படி பண்ணுறாங்களோ அதே ட்ரெண்ட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. தெர் இஸ் கேட்ரிங் டு தி மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இவங்களுடைய சேல்ஸ் வந்து கண்ணாமண்ணான இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுதான் ஒரு குவிக் அனாலிசிஸ் ஆஃப் V2 ரிட்டைல் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ வந்து அதர் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறனால லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, தென் வந்து லோ இன்ஃப்ளேஷன் அண்ட் இவங்களுடைய ஃபோக்கஸ் ரூரல் ஏரியாவாக இருக்கிறனால ஆர் அவுட் சைட் தி மெட்ரோ சிட்டிஸும் இருக்கிறனால, அதே சமயத்தில் டேக்ஸ் கட் போத் ஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் இன்கம் டேக்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் தி இன்ஃப்ளேஷன் சைடில். அது எப்படி இருக்க போகுது? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் கன்சம்ஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா
எல்லாம் ரூரல் ஏரியாஸில் தான் வருது. ஏன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அர்பன் ஏரியாஸில் இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. இவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா அவுட் சைட் த மெட்ரோ இருக்கிறனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்மிங் குவார்ட்டர்ஸில் ஈவன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் B2 ரிட்டைல். இதை ஏன் எடுத்து நீங்கள் பர்டிகுலராக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு காவேரி என்ஸ் வந்து இதை பற்றி அனலைஸ் பண்ணோன்னு கேட்டனால இது பண்ணியிருக்கேன் நான். இந்த அதே சமயத்தில் ஒரு ஸ்மால் கம்பேரிசன் வித் அதர் பீப்புள் இந்த சேம் லைனில் கூட பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.